இந்த கேசி கறி பாருங்கள், இது ரொம்ப வறுபட்டு அப்படியே தீஞ்சு போன மாதிரி இருக்குது. அதனால நாங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னோம், ஆர்டர் போட்டோம். திருப்பி அடுத்த கறி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வந்த கறி பாருங்கள், இப்போ பக்கெட்டில் வந்துச்சு. இது நல்லா பெருசு பெருசாக நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், வெள்ளையாக இருக்குது. இப்படி தான் கேசி கறி இருக்கணும். நான் முதல்ல காமிச்ச பாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய பேர் அது உள்ளே வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி வறுத்து அந்த மாதிரிலாம் கொடுத்துட்றாங்க. அந்த கேசி பெரிய கழுக்கிறது அளவுக்கு பண்ணுறாங்க உள்ளே இருக்கவங்க, வேலை செய்கிறவங்க தான். ஏன்னா கறி கரெக்டாக பார்த்து இந்த பதத்தில் எடுக்கணும். கேவிசினாலே அது இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது நாங்கள் இங்கே ஷோரூமில் இருக்க மேனேஜர், லேடி மேனேஜர், அவங்ககிட்ட சொன்னோம். அவங்க எப்பயுமே நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு. அவங்க உடனே போட்டு கொடுப்பாங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு இந்த வாட்டி சொல்லாமல் கொடுத்தனால இப்படி இருந்துச்சு. அவங்களே ஏன் நீங்கள் எங்கிட்ட சொல்லலை, நீங்கள் சொல்லியிருந்தா நான் அவங்களுக்கு கரெக்டாக பார்த்து நீங்கள் எப்படின்னு கொடுப்போமே அப்படின்னு அவங்களும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுதான் சொல்கிறேன், எது இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் அவங்களுக்கும் தெரியும். பண்ண பிறகு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு தப்பாக அமைச்சா நீங்கள் அந்த தீஞ்சு போனது அப்படி தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ரொம்ப இது வந்துச்சுன்னா அவங்களே வருவாங்க, உங்கள் கறியை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துட்டு உங்கள்கிட்ட சாரி கூட கேட்டு போவாங்க. மேல் இடத்துல எப்படின்னா, இப்போ என்ன எங்களுக்கு நடந்துச்சுன்னா, இதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சு நாங்கள் சொன்னோம். அப்போ இந்த சென்னை ஃபுல்லாக பார்க்குறவர் ஹரின்றவர் கேசியில் இருக்கார். எல்லாம் இதுவும் பார்ப்பார் அவர் தான். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இங்கேன்னு இல்லை, நீங்கள் ஏன் சார் இப்போ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் சொன்னார், இங்கேன்னு மட்டும் இல்லை, சென்னையில் நீங்கள் எங்கே போய் கேசி வாங்கலாம், எங்கே ப்ராப்ளமோ நீங்கள் உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா நான் சென்னை ஃபுல்லாக நான் மட்டும்தான் பார்க்குறேன் எல்லாத்தையும். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாலே நான் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ஞாபகம் இருக்குமான்னு எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, சார் உங்கள் நம்பர் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்? சௌமியா கிச்சன், சௌமியா மேடமோட ஹஸ்பண்டுன்னு சொல்லி தான் உங்களுக்கு பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னார். அவர் என்னை பெரிய லெவலில் நினச்சிட்டு இருக்காரு. நான் அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் அவர் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி தான் அவர் சொன்னார். கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணுங்கள், நாங்கள் நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த மாதிரி கறி இருந்தால் ஃபோன் பண்ணிவிட்டு ரொம்ப தீஞ்சி லப்பர் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் அதே கறி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து சாரி கேட்டு கூட போயிடுவாங்க. கேவிஸில் இது நடக்குது. நிறைய பேருக்கு தெரியாமல் அதையே வாங்கிட்டு பரவாயில்ல ஆர்டர் போட்டோம் தின்னுவோம் அப்படின்னு நீங்கள் தின்றனால தான் உங்களுக்கு அந்த கறி கிடைக்கிது. எங்கேயுமே இது மட்டும் இல்லை, எங்கேயுமே ஒரு இடத்துல தப்பு நடக்குது, உங்களுக்கு சரியாக அது கிடைக்கலன்னா நீங்கள் மேல் இடத்துல கீழே அவங்க செய்ய மாட்டாங்க. மேல் இடத்துல நீங்கள் சொல்லும் போது எல்லா இடமும் நல்லாவே கிடைக்கும். மெயில் போடுங்க, மெயிலுக்கு இருக்கிற பவர் வர எதுக்குமே இருக்காது. இப்போ எங்களுக்கு நம்பர் தெரியுது, நாங்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவோம், சொல்லுவோம். அது இது அப்படி இல்லைன்னா மெயில் போட்டால் அந்த மெயிலில் 2 நாள் கழித்து கூட கார்பரேட் எப்பவுமே மெயில் தான், அந்த மெயிலுக்குள்ள பவர் யாருக்குமே தெரியாது. பண்ணுவாங்க 2 நாள் கழிச்சு கூட அந்த கறியை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்போ செஞ்சு எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கும் நிறைய போன வாட்டிலாம் நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இது இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு இல்லை. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வாங்கி அதையே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. பணம் கொடுக்குறீங்க நீங்களும் ஒன்றும். அதனால் சொல்லுங்கள், மெயில் போடுங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். எந்த ஷோரூமுக்கு வாங்குறீங்களோ அங்கே ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க எடுத்து சொல்லுவாங்க, பண்ணி கொடுப்பாங்க. நன்றி.